வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டில் எளிதாக கிடைக்கக்கூடும் ஒரு சின்ன பழம், ஆனால் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ சக்தி பல விலை உயர்ந்த சப்ளிமெண்ட்டுகளுக்கு இணையானது என்று பல ஆய்வுகள் கூறுகிறது. அந்த பழம்தாங்க நெல்லிக்காய். ஒரு நெல்லிக்காய் ஆரஞ்சு பழத்தை விட அதிக அளவு விட்டமின் சி கொண்டது. பல ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்கக்கூடிய ஒரு பழம் நெல்லிக்காய். அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், நார்ச்சத்துக்கள் மற்றும் பல தாவர சேர்மங்கள் இதில் அடங்கியிருக்குது. இன்னைக்கு வீடியோவில் நெல்லிக்காயுடைய ஊட்டச்சத்துக்கள், தினமும் நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டா உடல்ல ஏற்படக்கூடிய 10 மாற்றங்கள் என்ன, யாரெல்லாம் நெல்லிக்காயை சாப்பிடலாம், யாரெல்லாம் நெல்லிக்காயை சாப்பிடக்கூடாது, எந்த நேரத்தில் சாப்பிடலாம், எவ்வளவு சாப்பிடலாம், அதிகமாக சாப்பிட்டால் என்ன பிரச்சனையாகும், எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். இப்போ நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்க்கலாம். 100 கிராம் நெல்லிக்காயில் பொதுவாக விட்டமின் சி, டயட்ரி ஃபைபர், கால்சியம், அயன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், பாலிஃபினால்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே இருக்குங்க. இது எல்லாமே சேர்ந்து தான் உடலில் பல்வேறு உறுப்புகளுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ நெல்லிக்காயை தினமும் சாப்பிட்டா உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்கலாம். அதில் முதல் நன்மை என்னென்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நெல்லிக்காயில் இருக்கும் விட்டமின் சி நோய் எதிர்ப்பு அமைப்புடைய இயல்பான செயல்பாட்டிற்கு ரொம்பவே முக்கியமானது. இதனால் அடிக்கடி சளி வருவது குறைய ஆரம்பிக்கும். உடலுடைய பாதுகாப்பு அமைப்பு சிறப்பாக இயங்க ஆரம்பிக்கும். காயங்கள் விரைவிலேயே ஆறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. அடுத்து இரண்டாவது நன்மை, செரிமானத்திற்கு இது உதவியா இருக்குது. நெல்லிக்காயில இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இது குடலுடைய இயக்கத்தை சீரா வைக்கிறதுக்கும் வயிற்று ஆரோக்கியத்திற்கும் இது சிறந்த ஒரு உணவாக இருக்குது. ஸோ முக்கியமாக 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த செரிமான பிரச்சனை இருக்கும். எது சாப்பிட்டாலும் செரிக்காது, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது, அதாவது சரியான அளவில் எடுக்கும் பொழுது அவங்களுடைய அந்த செரிமானம் சீராக இயங்குறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்த மூன்றாவது நன்மை என்னன்னா, சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் பயன்படுது. விட்டமின் சிங்கிறது கொலாஜனை உருவாக்குறதுக்கு மிகவும் முக்கியமான ஊட்டச்சத்து. இந்த விட்டமின் சி நெல்லிக்காயில் இருக்குது. இதனால சருமத்தோடைய இயல்பான நெகிழ்வுத்தன்மை நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஒரு பளபளப்பு, கிளியரான ஸ்கின்னு, ஆரோக்கியமான ஒரு தோற்றம் கிடைக்கிறதுக்கு நெல்லிக்காயை பயன்படுத்தலாம். நிறைய பேர் முகங்களில் பருக்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த பருக்கெல்லாம் போகிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வந்தாவே போதும். நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கும்போது குடல் சுத்தமாக்கப்படும். இதனால முகமும் நல்லா பளிர்னு பளபளன்னு ஆக ஆரம்பிக்கும். ஒரு கிளியரான ஸ்கின் கிடைக்கும். இப்போதெல்லாம் 30 வயசு ஆன பெண்கள் கண்டிப்பாக கொலாஜன் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறணும். இன்னும் 30 வயசு ஆயிட்டாவே கொலாஜன் உற்பத்தி உடலில் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனால் விட்டமின் சி நிறைந்த உணவுகள் எடுக்க எடுக்க தான் கொலாஜன் உற்பத்தி உடலில் ஏற்படும். ஸோ அதனால் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. அடுத்து நான்காவது நன்மை, முடிய ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் பயன்படுது. பழங்காலம் முதல் நெல்லிக்காய் எண்ணெயை தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள். அதனால் அவங்களுக்கு இளநரை அப்படிங்கிற ஒரு நிறையே இல்லை. ஆனால் இப்போல்லாம் பாருங்க, நிறைய பேருக்கு இளநரை நிறைய பேர் கலர் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு தவறான முறை. அதெல்லாம் பண்ண பண்ண உங்களுக்கு சைடு எஃபெக்ட் நிறையா வந்துடும். ஆனால் நீங்கள் நெல்லிக்காய் கலந்த எண்ணெயை நீங்கள் தேய்க்க முடி ஆரோக்கியமாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ரெகுலராக நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டே வந்தால் போதும், நல்லாவே ஒரு முடி கருகருன்னு இருக்கும். அந்த இளநரையெல்லாம் வரவே செய்யாது. முதுமையிலையும் நரை வர்றது தாமதப்படுத்தப்படும். ஸோ நெல்லிக்காய் லேகியம், நெல்லிக்காய் பொடி இதெல்லாமே பயன்படுத்திட்டு வந்தால் முடி நல்லாவே ஆரோக்கியமாயிரும். முடியோடைய வேர்களுக்கு நல்ல ஒரு வலுவை கொடுக்கும். முடி சில பேருக்குலாம் முடி 2 திரியும் அடியில். அந்த இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் பயன்படுது. ஒரு முடியை வளர்ச்சிக்கு ஒரு ஊக்குவிக்கிற தன்மையும் கொண்டது. ஸோ முடி வளரவும் செய்யும், உதிர்தல் பிரச்சனை சரியாகும், முடியை நல்லா சைனிங்காக ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் பயன்படுது.
அடுத்து 5வது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பயன்படுது. நெல்லிக்காயில வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமா இருக்கிறதுனால, இது செல்கள்ல ஏற்படக்கூடிய அந்த ஆக்சிடேட்டிவ் சேதத்தை குறைக்கிறதுக்கு இது உதவுது. நீங்க நெல்லிக்காய் கூட சில உடற்பயிற்சிகள், உணவு முறைய நீங்க எடுக்க எடுக்க உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக்கப்படும். ஸோ நீங்க ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்குள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க நெல்லிக்காய் ஜூஸ், உடற்பயிற்சி இதெல்லாமே எடுத்தீங்கன்னா, உங்களோட இதயம் எப்பொழுதுமே ஆரோக்கியமா இருக்கும். இப்ப வரக்கூடிய அந்த மாரடைப்பு இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பயன்படும். அடுத்து 6வது நன்மை, இரத்த சர்க்கரைய கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு நெல்லிக்காய் வந்து பயன்படுதுங்க. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நெல்லிக்காயில இருக்கக்குள்ள சில தாவர சேர்மங்கள் சர்க்கரைய வந்து கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது அப்படின்னு சொல்லுது சில ஆய்வுகள். சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக இந்த நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துட்டு வரலாம். ஒரு அவங்க ஏற்கனவே மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாலும், ஒரு புறம் வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸை எடுக்க எடுக்க அவங்களுடைய சர்க்கரை அளவு அவங்க கட்டுப்பாட்டுல வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இன்சுலினை மேம்படுத்துறதுக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து. அடுத்து 7வது நன்மை, கல்லீரலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் வந்து பயன்படுதுங்க. கல்லீரல்ங்கிறது நம்ம உடல்ல மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பு. ஸோ நம்மளுடைய நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றும் தன்மை கொண்டது கல்லீரல். அதே மாதிரி கல்லீரல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களையும் கல்லீரல்களை வந்து பாதுகாக்கிற தன்மையும் நெல்லிக்காய் கொண்டது. கல்லீரலுடைய செல்களை பாதுகாக்கக்கூடும் அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்லப்படுது. ஸோ கல்லீரலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸை வந்து எடுத்துக்கிறலாம். அடுத்து 8வது நன்மை என்னன்னா, உடல் எடையை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பயன்படுது. நெல்லிக்காயில அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கிறதுனால நீண்ட நேரம் பசி எடுக்காத ஒரு உணர்வை கொடுக்கும். அதிகமா சாப்பிடக்கூடிய பழக்கத்தையும் குறைக்கும். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அது கூடவே சில நம்ம உடற்பயிற்சியும் சேர்த்து எடுத்தோம்னா நல்ல ஒரு உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ்ல வந்து அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ மெட்டபாலிசம் உடல்ல ஸ்பீடா இயங்க ஆரம்பிக்கும். நம்ம வேற ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டாலும் அது வேகமாவே செரிக்கும் தன்மை ஆயிரும். ஸோ நம்ம உடலுக்கு வந்து மெட்டபாலிசம் ஸ்பீட் ஆயிட்டாவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய உடல் எடை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் கூட சில உடற்பயிற்சி நீங்க சேர்த்து செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு பலனை வந்து நீங்க அடுத்து 9வது நன்மை, கண் ஆரோக்கியத்திற்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பயன்படுதுங்க. நெல்லிக்காயில விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது இருக்குது. இதனால கண்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பயன்படுது. வயது அதிகரிக்கும் போது ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள், அதாவது இப்போ வயதானவர்களுக்குலாம் வயது அதிகரிக்கும்ல, அப்போ வந்து அவங்களுக்கு பார்வை குறைபாடு இதெல்லாம் ஏற்படும். கண் மங்கலாகிறது, இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படும். ஸோ அதை எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பயன்படுது. அடுத்து 10வது நன்மை, முதுமையை தாமதமாக்குறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பயன்படுதுங்க. நம்ம உடல்ல இயற்கையாகவே ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள் இருக்கும். இது நம்மளுடைய செல்களை சேதம் அடைய செய்யும். ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடும் தன்மை நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து பண்ணுது. ஸோ இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மளுடைய செல்களை சேதம் அடைகிறத தடுக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. ஸோ இதனால என்ன ஆகும்னா, நம்மளுடைய செல்கள் வந்து சேதம் அடையாம இருந்துச்சுன்னா நம்ம எப்பவுமே இளமையா இருப்போம். செல்கள் வேகமாவே சேதம் அடைய ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம முதுமையை நோக்கி போறோம்னு அர்த்தம். ஸோ நீங்க நெல்லிக்காயை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க செல்கள் வந்து சேதம் அடைகிறத வந்து அது பாதுகாக்கும். ஸோ இதனால நீங்க இளமையை தக்க வச்சுக்கலாம். ஸோ நீங்க எப்பவுமே இளமையா யூத்தா இருக்கணும்னா நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க. இளமை இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த நெல்லிக்காயை எப்படி வந்து சரியான அளவில் நம்ம தினமும் எடுத்துக்கிடலாம், எந்த நேரத்தில் எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு நாளைக்கு நம்ம 1 இல்லைன்னா 2 நெல்லிக்காய் எடுத்துக்கிறது போதுமானது. ஸோ இதில் வந்து நம்ம இதை வந்து கொட்டைகளை நீக்கிட்டு அந்த சதை பகுதியை மட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி சாறு எடுத்து வடிகட்டி நீங்கள் லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து குடிக்கலாம். ஜீனி வந்து சேர்க்க வேண்டாம். அப்படி உங்களுக்கு இனிப்பு சுவை வேணும் அப்படின்னா ஒரிஜினல் நாட்டு தேன் இருக்குல்ல, அதை கலந்து குடிங்க. ஜீனியை வந்து தவிர்த்துருங்க. அது வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அந்த ஜீனியை வந்து சாப்பிடக்கூடாது. அது ஒரு ஸ்லோ பாய்சன். ஸோ அதை தவிர்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா சிறிதளவு உப்பு போட்டு குடிக்கலாம். எந்த நேரத்தில் குடிக்கலாம்னா நீங்கள் காலை உணவுக்கு பிறகு குடிக்கலாம், மதிய உணவுக்கு பிறகு குடிக்கலாம், இல்லை ஈவினிங் உணவு பிறகு. காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாங்க. ஆனால் சிலருக்கு வந்து அது ஒத்துக்கொள்ளாது. ஸோ எல்லாருக்கும் ஒத்துக்கிறோம்னு சொல்ல முடியாதுல்ல. அதாவது அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க, வயிற்றுல புண்ணு இருக்கிறவங்க, சிலருக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கும்.
அவங்களுக்குலாம் வந்து வயித்துல எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால உங்களுடைய உடல் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தானே தெரியும். ஸோ நம்ம வெறும் வயிற்றில எடுத்துக்கிட்டா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சிலருக்கு வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால தான் காலை உணவுக்கு பிறகு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கும்போது யாரெல்லாம் ரொம்பவே கவனமா இருக்கணும் அல்லது தவிர்க்க வேண்டிய நபர்கள் யாருன்னா, ரத்தம் உறைதல் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வயிற்றுல புண் இருக்கிறவங்க, அதிக அமிலத்தன்மை பிரச்சனை இருக்கிறவங்க தவிர்க்கிறது நல்லது. சிறுநீரக கற்கள் அந்த பிரச்சனை இருக்கிறவங்க வந்து தவிர்க்கிறது நல்லது. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் எடுத்துக்கிறலாம். ஆனா அளவு ரொம்ப கம்மியா எடுக்கணும். ஆனா சப்ளிமெண்ட் வடிவிலலாம் எடுக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காயில ஜூஸ் போட்டு நீங்க எடுத்துக்கிறலாம். சப்ளிமெண்ட் நீங்க எடுக்கிறதா இருந்தா, நீங்க மருத்துவர்ட்ட ஆலோசனை பெற்றுட்டு தான் எடுக்கணும். ஸோ நெல்லிக்காங்கிறது ஒரு சூப்பரான உணவு. சரியான முறையில நீங்க பயன்படுத்தினீங்கன்னா, அது உங்களுக்கு ஆரோக்கியத்த கொடுக்கும். தவறான முறையில பயன்படுத்தினால், அது உங்களுக்கு விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ எந்த ஒரு உணவா இருந்தாலும் அளவோடு எடுங்கள். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமா இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். இந்த பழமொழியை ஞாபகத்துல வச்சுட்டு எல்லா உணவுகளையுமே சாப்பிடுங்கள். நண்பர்களே, இந்த நெல்லிக்காய் ஜூஸ் மட்டும் உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு லைஃப் கொடுக்காது. இது கூடவே சேர்ந்து நீங்க சில டிப்ஸ்களையும் ஃபாலோ பண்ணணும். தினமும் உடற்பயிற்சிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதை நீங்க நடைப்பயிற்சியாக 20லிருந்து 30 நிமிடம் வரைக்கும் செய்யலாம். இது கூடவே போதுமான தூக்கம். 7லிருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். அது கூடவே ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீர் 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறணும். அதிகமா காய்கறிகள், பழங்கள் எடுத்துக்கிறணும். அதிகமா புரோட்டீன் நிறைந்த உணவுகள், கால்சியம் நிறைந்த உணவுகள் இது எல்லாத்தையுமே கடைபிடிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க எப்போதுமே ஆரோக்கியமாகவும், இளமையாகவும் இருக்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.